கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தமான சனிக்கிழமையினுடைய இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்தவும், அவருடைய சத்தியமான வசனங்களை தியானிப்பதற்கும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற உன்னதமான அனுபவங்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வாய்ப்பை தந்த அன்புக்குரிய குருவானவர்களுக்கு மீண்டும் ஒரு விசை கூட நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே எங்கள் திருச்சபையில் ஒரு ஜெபத்திற்காக கடந்து செல்ல வேண்டி இருப்பதனாலே முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் ஆசிக்கிறேன். ஒருவர் வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்துடைய பிந்திய பகுதியை வாசிக்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்துடைய கடைசி பகுதி. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீராக. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீராக. இந்த நாளிலே மாசற்ற வாழ்வு வாழ்தல் அல்லது தூய்மையான வாழ்வு வாழ்தல் என்கின்ற கருப்பொருளின் அடிப்படையிலே உங்களோடு சில காரியங்களை திருமறையிலிருந்து நான் சொல்லலாம் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர் என்று ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கிங் ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையை நமக்கு தெரியும். இந்த மீன் கொத்தி பறவை, இந்த மீன் கொத்தி பறவையானது தன்னுடைய அலகையிலே ஏதாவது அசுத்தம் இருக்குமே என்று சொன்னால் அது என்ன செய்யும் என்று சொன்னால் மரத்திலே போய் தன்னுடைய அலகையை கொத்தி கொத்தி அலகையில் இருக்கின்ற அழுக்குகளை அகற்றி கொண்டே இருக்கும். இந்த மீன் கொத்தி பறவை குறித்து படிக்கிற போது அது எப்போதும் தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் என்று அந்த பறவையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் படைத்த ஒரு அழகான ஒரு பறவை தன்னை எப்போதும் தூய்மையாக காத்துக்கொள்ள வேண்டும், தான் எப்போதும் தூய்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற போது மனிதர்களாகிய நீங்களும் நானும் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்பது மிகவும் நல்லது. தூய்மையிலே 2 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று புற தூய்மை, இன்னொன்று அகத் தூய்மை. இன்று உலகில் வாழ்கின்ற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? புற தூய்மை உடைய மனுஷிகளை இன்று நாம் பார்க்க முடியும். நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கிற போது, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான் என்று சங்கீதங்கள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்போ வேஷம் இல்லையா, வேஷம் தரித்த மனிதர்கள், வெளி வேஷம், அதாவது புற தூய்மை என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற போது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக வெளி வேஷம், புற தூய்மை உடைய மனிதர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது புற தூய்மையை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவது இல்லை.
இன்னைக்கு திருச்சபைகளிலே குருவானவர்கள் கடவுளுடைய பணிவிடைகளை செய்யும் போது பல இடங்களிலே பல மக்கள் இன்னைக்கு அந்த பணிவிடைகளுக்கு எதிராக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பல சபைகள் இருக்கிறது, பல பிரிவுக்குட்பட்ட திருச்சபைகள் இருக்கிறது, பல ஊழியங்கள் இந்த உலகத்திலே இருப்பதை நாம் அறிகிறோம். ஆனால் இறை பணிவிடைகளுக்கு ஆதரவாக குருவானவர்களுக்கு ஆண்டவருடைய பணிவிடைகளை செய்கிற பணிவிடைக்காரர்களுக்கு இன்றைக்கு உறுதுணையாக இருந்து அவர்களோடு இணைந்து பணி செய்கிறவர்கள் இது மிகவும் குறைவாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் புற தூய்மை உடையவர்கள். ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி சொன்ன போது அன்றைக்கு கூடியிருந்த மக்கள் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனமில்லாமல் இருந்த அந்த ஜனங்கள் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், ரொம்ப கடினமாக இருக்கிறது, இந்த உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மக்கள் கேட்கிறதையும் திருமறையுடைய நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்கின்ற போது அங்கே பார்க்கிறோம். ஆனால் உபதேசத்தை நற்செய்தி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புற தூய்மை உடையவர்கள், அவர்கள் அகத்தூய்மை உடையவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற தூய்மை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே அழகாக வாக்கிய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதய சுத்தம். அப்போ நம்ம இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே புற தூய்மை அல்ல, உள்ள தூய்மை, அகத்தூய்மை அது மிக முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த உலகத்திலே பல தீமைகள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கணினி மயமாக்கப்பட்ட உலகம், வலைத்தளங்களிலே இன்றைக்கு பிள்ளைகள் அதிகமான நேரத்தை செலவு செய்கிறார்கள், செல்போனுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை, போதகர்களுக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று வாழ்வதற்கு மனம் இல்லாமல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், புற தூய்மை உடையவர்களாக, வெளி தோற்றத்திலே தூய்மையானவர்களாக வாழ்கிறவர்கள் தான் அகத்தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு திருமண நிகழ்வுக்காக சென்ற போது அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை வெள்ளை ஆடையாகவும், கட்டியிருந்த வாட்ச் வெள்ளையாகவும், அவர் போட்டிருந்த மோதிரம் வெள்ளை நிறத்திலும், எல்லாமே அவர் அணிந்திருந்த கண்ணாடியும் வெள்ளை நிறமாக இருந்தது. தன்னை ஒரு புற தோற்றத்தில் தூய்மை உடைய ஒரு மனிதனாக அவர் காண்பித்துக் கொண்டிருந்தார். சற்று நேரம் தாண்டி அந்த மனிதனை கவனித்த போது அங்கே சின்ன பிரச்சனை வருகிறது. இந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் விரும்பாத வார்த்தைகளாக இருந்தது. அப்போது அவர் போட்டிருக்கின்ற ஆடைக்கும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த சொற்களுக்கும் எந்த விதமான அர்த்தம் இல்லாமல் இருந்ததை அந்த திருமண நிகழ்விலே நான் பார்க்க முடிந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புவது பரிசுத்தம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. நீங்கள் லேவியராகும் 19:2, 1 பேதுரு 1:16 வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தூயவர், ஏனெனில் நீங்களும் தூயவராயிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பரிசுத்தத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது இந்த பரிசுத்தம் கர்த்தருடையது என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எக்ஸோடஸ், அதாவது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற போது பரிசுத்தமான கடவுளுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 99ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர்கள் சொன்ன வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஞான பாடலே அழகாக நாம் பாடுகிறோம், பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களாம், ஒப்பில்லா திரு ஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களாம்,
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களாம். வல்ல மீட்பர் தயாளத்தினால் மறு ஜென்ம குணம் அடைந்தீர்களாம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லாம் சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிட்டா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்று நம்ம அழகாக பாடுகின்றோம். மாசுக்கரை நீங்கும் நீச பாவியே, சுத்த இரத்தத்தின் சக்தியினால் முக்தி பேருண்டாகும் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்று நம் ஞான பாடலை பாவ அறிக்கையினுடைய உடன்படிக்கை ஆகி இந்த பாடலை நாம் பாடுவது உண்டு. மாசற்ற வாழ்வு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால், நம் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். முதலாவதாக, நம் தூய்மையாக வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு சொல்லுகிறார். இந்த பகுதியினுடைய பின்னணியத்தை நாம் வாசிக்கின்ற போது, பிலிப்பியர் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதை 4 மனநிலைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறார். ஒரே அன்பு இருக்க வேண்டும், ஒரே உள்ளம் இருக்க வேண்டும், ஒரே மனம் இருக்க வேண்டும், ஒரே எண்ணம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த பிலிப்பிய திருச்சபையினுடைய மக்கள் எல்லாரும் 3 எதிர்மறை நிலைகளிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்ற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அந்த 3 எதிர்மறை சிந்தனை என்று பார்க்கும்போது, ஒன்று, கட்சி மனப்பான்மை இருக்கக்கூடாது. 2வது, வீண் பெருமை இருக்கக்கூடாது. 3வது, தன்னை சார்ந்தவற்றில் மிதமிஞ்சிய அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். தன்னை சார்ந்தவற்றில் மிதமிஞ்சிய அக்கறை கொள்ளுதல், இந்த 3 காரியங்கள் இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் பிலிப்பிய திருச்சபையினுடைய ஒற்றுமை குறைவுக்கு இந்த 3 காரணங்கள் முதன்மையாக இருந்தது. ஒன்று, அவர்களுக்கிடையே கட்சி மனப்பான்மை இருந்தது. இன்னொன்று, அந்த மக்களுக்கிடையே வீண் பெருமை இருந்தது. 3வது, தன்னை சார்ந்தவற்றில் மிதமிஞ்சிய அக்கறை கொள்ளுகின்ற சுயநலம் சார்ந்த அந்த காரியங்களிலே அந்த ஜனங்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார். வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கட்சி மனப்பான்மை, இந்த வீண் பெருமை, சுயநலம் சார்ந்த காரியங்களிலே நீங்கள் முதன்மையாக இருப்பதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பிலிப்பிய திருச்சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்றால், ஒன்று, நீங்கள் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். தாழ்மை மிக முக்கியமானது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆயக்காரனுடைய தாழ்மை. அதே போல இயேசுநாதர் தன்னை மரண பரியந்தம் சிலுவை வரையிலும் தன்னை தாழ்த்தினதை போல தாழ்த்த வேண்டும். மனத்தாழ்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக, அந்த சுயநலம் சார்ந்த தன்னை சார்ந்தவற்றிலே மிதமின்றி அக்கறை கொள்வதை விட்டுவிட்டு பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும். 3வதாக, இயேசு கொண்டிருந்த மனநிலையை கை கொள்ள வேண்டும். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. படித்த அந்த வசனம் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிசுத்தமான அணுகுமுறைகள் நம்முடைய வாழ்வுக்கு மிக முக்கியமானவைகள். நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை தரித்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் அன்று பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்தது. டெல்லி பட்டணத்தை சார்ந்த ஒரு தாய் 7 மாத
குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்ற ஒரு சம்பவம். 2018 ஆண்டிலே செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் பத்திரிகையிலெல்லாம் வந்த ஒரு செய்தி. அந்த தாயினுடைய பெயர் அதிபா. 27 வயது நிரம்பிய அந்த தாயானவர்கள். அப்போ ஏன் இந்த குழந்தையை கொன்றார்கள் என்று அந்த பத்திரிகையில அந்த செய்தியை போட்டிருந்தார்கள். இந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்து தான் வியாதி. இந்த குழந்தை எங்கள் வீட்டிலே பிறந்த நாளிலிருந்து தான் பிரச்சனை. இந்த குழந்தை எங்கள் வீட்டிலே பிறந்த நாளிலிருந்து தான் தரித்திரம். எனவே இந்த குழந்தையை கழுத்தை நெரித்து கொண்டேன் என்று அந்த அதிபா என்று சொல்லுங்க 27 வயதான அந்த பெண்மணி 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் வந்த செய்தியிலே அவர்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார்கள். எவ்வளவு அறிவீனம் இல்லையா? ஒரு குழந்தையின் மூலமாக இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி ஒரு தவறான எண்ணத்தை மனதிலே பதித்துக் கொண்டு அந்த குழந்தையை கொண்டு போட்ட நிகழ்வு இப்போதும் சமீபத்திலே நிறைய பத்திரிகைகளுடைய செய்திகள் எல்லாம் அப்படி வருகிறது. குழந்தையை கொல்லுவது, குடும்பத்தின் கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்படி குடும்ப வாழ்வில் இருக்கிற நெருடல்கள், தீமையான அணுகுமுறைகள், அசுத்தமானவைகளை பின்பற்றுகின்ற அந்த செயல்கள், இதன் மூலமாக ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலைமைகள் குடும்பங்களிலே இருப்பதை பத்திரிகையினுடைய செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. நாம் வாழுகின்ற உலகத்திலே இவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கணவன் மனைவி என்கிற உறவை தாண்டி வருகின்ற உறவுகள் எல்லாம் சொந்த சகோதரர்கள், சொந்த சகோதரிகள், சொந்த பிள்ளைகள், சொந்த பெற்றோர் என்று சொல்லி எண்ணுகின்ற எண்ணங்கள் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை இருக்காது. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் போகின்ற ஒரு காலம். பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைகளே இன்னைக்கு போதைக்கு அடிமைகளாக இருக்கு. நாங்க பேச்சுப்பாறை திருச்சபையில் பணி செய்கிறதுனாலே தெரியும். அந்த பகுதியிலெல்லாம் நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு அங்க மாத்திரமல்ல, இன்னைக்கு பத்திரிகையிலும் அந்த செய்திகள் வருகிறது. எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு போதைக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கிற பருவத்திலேயே காதல், தீமையான அணுகுமுறைகள், பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை. அந்த அனுபவங்கள், கிறிஸ்துவின் சிந்தை நிறைந்த அனுபவங்கள் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்வில் இல்லாமல் போகிற ஒரு தருணத்தினாலே குடும்பங்கள் இன்னைக்கு சீர்குலைந்து காணப்படுகிற அந்த நிலைமைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். மாசற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் சிந்தையை தரிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக திறப்பிலை நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் தூங்கின பிறகு அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக எப்போதும் நாம் ஜெபிக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் திறப்பிலை நிற்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திறப்பிலை நிற்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும். முழங்காலில் நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசிச்சீங்க, எத்தனை பேர் ஜெபித்தீங்கன்னு நான் கேட்க விரும்பல. உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டு பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து வாழுகின்ற ஒரு அனுபவங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கு. இரண்டாவதாக, பரிசுத்தமான வாழ்வை தொடர நம்முடைய செயலில் கவனமாக இருக்க வேண்டும். காலத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கமாக சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் படித்து பாருங்கள். நம்முடைய செயல் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் அது வெளியரங்கமாக இருக்கிறது. அசுத்தமான காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கின்ற செயல்கள், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், கோபங்கள், மார்க்க பேதங்கள், இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்ப இந்த 19 அருவருக்கக்கூடிய காரியங்கள் இந்த 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 19 அருவருக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பகைமைகள், கோபங்கள், சண்டைகள், வைராக்கி, இதெல்லாம் அதுல இருக்கிறது. இந்த 19 காரியங்கள் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ பகைமைகள், விரோதங்கள், சண்டைகள் இப்படியெல்லாம் இருக்கிறது இல்லையா? இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு யாரிடத்திலும் கசப்பு இல்லை. யாரிடத்திலையும் நான் சண்டை போடல. என் குடும்பத்துல, எங்க சபையில, எங்க சமூகத்துல, பணி செய்கிற இடத்துல, கல்வி கூடங்களிலே, இன்னும் நாம் சந்திக்கிற எல்லா இடங்களிலும் உள்ள மக்களிடத்தில் நாங்கள் அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என் சண்டைக்காரர்களே இல்லை, பகைவர்கள் என்று சொல்லி எனக்கு யாருமே இல்லை.
அப்படின்னு ஒருவர் சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பகைமை உணர்வு நமக்கு இருக்கிறதா, இல்லை சண்டை இருக்கிறதா, கோபம் இருக்கிறதா? இதெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த திருமறை பகுதி நமக்கு சொல்லுகின்ற முக்கியமான காரியங்கள். ஒருவேளை உங்களுக்குள்ளே கசப்புகள் இருந்தால், சண்டைகள் இருந்தால், கோபங்கள் இருந்தால், வைராக்கிய எண்ணங்கள் இருந்தால், நாளை தினம் பரிசுத்தமான ஓய்வு நாள் இல்லையா? தொழுகைக்கு வருகின்ற போது ஆராதனை முடிந்த பிறகு எத்தனை பேர் அந்த பகைகளோடு இருக்கிற இடத்துல, சண்டையோடு இருக்கிற இடத்துல நீங்க பேசுவீங்க? அல்லேலூயா. சொல்ற புரியுதம்மா? இப்ப நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள், கசப்புகள் ஒருவேளை வீட்டில் உள்ளவர்களிடத்துல இருக்கலாம், நம்முடைய சபையில் வருகிற இடத்திலாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், ஹூவர் மேபி யாராக இருந்தாலும், யாரிடத்துல நம் கசப்புணர்வு உடையவர்களாக இருக்கிறோம் அவரிடத்துல போய் எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நாளை தினம் பேசுவீங்களா? எத்தனை பேர் பேசுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் கை வருது இல்லையா? அப்ப நமக்குள்ளே இருக்கிற பாரம் இல்லையா, கசப்புகள், இதெல்லாம் மாற்ற வேண்டும். இறையரசில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்கன்னு கேட்டா எல்லாரும் விரும்புவோம். இறையரசுக்குள் செல்ல வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் இருக்க வேண்டும் என்றால், நமக்குள்ளே இருக்கிற பகைமை உணர்வுகள், கசப்புகள் எல்லாம் மாற வேண்டும். பிரியமான ஒருவேளை நாம் பேசுகிறோம், அவர்கள் ரியாக்ட், அதாவது அவங்க நம்மிடத்துல பேசலன்னு சொன்னாலும் கூட பரவாயில்லை. ஆனால் நாம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? கசப்பை இருக்கக்கூடாது. நமக்குள்ளே அன்பு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய 9 காரியங்கள், ஆவியின் கனிகள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று 9 காரியங்கள். இவைகளை நாம் ஏற்று வாழ வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு, அகப்பே என்று சொல்லுகின்ற கிரேக்க வார்த்தை சொல்லுகின்ற கல்வாரியின் அன்பை நீங்களும் நானும் தரித்து வாழ வேண்டும். இந்த அன்பு இல்லாதனால தான் குழந்தைகளை கொல்றாங்க, கணவனை கொல்றாங்க, மனைவியை கொல்றாங்க இல்லையா, உடன்பிறப்புகளை கொல்லுறாங்க. இப்படி பல காரியங்கள் எல்லாம் செய்தியில் வருகிறது இல்ல. ஏன்னா அன்பு இல்லாததுனால, ஆவியின் கனிகள் இல்லாதபடியினாலே, செயல்பாடுகளிலே தூய்மை இல்லாதபடியினாலே, செயலிலே அசுத்தமான காரியங்கள் இருக்கிறபடியினாலே தான் இந்த அருவருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? மக்கள் செய்கிறார்கள். நாங்கள் சிரம்பூர் இறையியல் கல்லூரிகளை படித்துக் கொண்டிருந்த காலங்களில் அடிக்கடி கல்கத்தா பகுதியில் இருக்கிற மதர் தெரசா அவர்களுடைய சேரிட்டி ஹோமுக்கு நாங்கள் செல்வது உண்டு. அங்கே பல முறை நாங்கள் செல்லுகின்ற போது, ஒரு முறை நான் சென்ற நேரத்தில் ஒரு வார்த்தை என்னை அதிகமாக கவர்ந்தது. அந்த சேரிட்டி ஹோமுக்குள்ளே அவர்கள், அன்னை தெரசா அவர்கள் பயன்படுத்தின எல்லா பொருட்களும் அங்கே இருக்கிறது. அவருடைய செப்பல், அவருடைய உடைகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாம் இப்போதும் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த கல்கத்தாவில் இருக்கிற அன்னை தெரசா சேரிட்டி ஹோம்ல நீங்க போய் பாருங்க. அது இப்போதும் அங்கே இருக்கிறது. அவருடைய கல்லறையும் அங்கே இருக்கிறது. அதுல எழுதின ஒரு வாசகம் என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக பதிந்தது. ஐ டூ நத்திங், ஹீ டஸ் இட் ஆல் என்று எழுதப்பட்டிருந்தது. ஐ டூ நத்திங், ஹீ டஸ் இட் ஆல். பாருங்க, ஐ டூ நத்திங், ஹீ டஸ் இட் ஆல் என்று சொல்லும் போது இவ்வளவு தியாகமான பணியை செய்தவங்க இல்லையா? நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை இடத்துல டு யூ நோ மதர் தெரசா என்று கேட்டால் அந்த பிள்ளை சொல்லும் எஸ் ஐ நோ என்று சொல்லும் இல்லையா? அந்த அளவுக்கு மக்களுடைய மனதிலே, பிள்ளைகளுடைய மனதிலே அதிகமாக இடம் பதித்த இந்த மதர் தெரசா சொல்றாங்க, ஐ டூ நத்திங், ஹீ டஸ் இட் ஆல். ஒண்ணுமே செய்யல, எல்லாம் அவரே செய்தார்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுக்கு நோபல் பரிசை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும், அவர்களுடைய பணியை பாராட்டி இன்றும் அவர்களுடைய அந்த பணிகள் மூலமாக நோபல் பரிசை கொடுத்து பல இடங்களிலே அவர்களை குறித்து இன்னும் பேசுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய செயல்பாடு, ஆட்டிடியூட், மதர் தெரசா அவர்களுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடியினாலே இன்றும் அவரை குறித்து பேசுகின்றார்கள். எனவே தான் கீர்த்தனையில நாம் அழகாக பாடுகிறோம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், பண்புரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் சாந்தமும் தயமும் சகல சற்குணமும் போந்த சத்தியம் பொறுமையும் உள்ள 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பினுடைய பட்டியல். வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய செயல்பாடுகள் கவனமாய் இருக்க வேண்டும். தொழுநோயின் மத்தியிலே, தொழுநோயாளர்கள் மத்தியிலே பணி செய்தவர்கள் தான் இந்த மதர் தெரசா. நாங்கள் இறையியல் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த காலங்களிலே இன்டர்ன்ஷிப் பிராக்டிகல் ஒர்க்காக எங்களை மகாராஷ்டிரா பகுதியில் நாசிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையிலும்,
மதுரை பக்கத்தில் இருக்கிற தயாபுரம் என்று சொல்லுகின்ற அதில் இருக்கிற ஒரு லெப்ரசி மிஷன் ஹாஸ்பிட்டல், அதிலும் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இன்னொரு பகுதியில், அதை சார்ந்த இன்னொரு பகுதியிலும் நாங்கள் கடந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றோம். அப்போது அந்த இடத்தில் நாங்கள் சென்ற போது தொழுநோயினாலே பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்த போது அவங்க எங்களுடைய கவுன்சிலிங் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. ஏன் என்று சொல்லி விசாரித்த போது தயாபுரத்திலே ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் அங்கே இருந்தார்கள். ஏன் இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், சொத்து அதிகமாக இருக்கிறது, பணத்திற்கு பஞ்சமே இல்லை, மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் என்று சொல்லுவது எல்லா உறவுகளும் இருக்கிறது. என்னைக்கு இந்த தொழுநோயினாலே நான் பாதிக்கப்பட்டேனோ அன்னைக்கு என்ன எல்லாருமாய் சேர்ந்து இங்கே தூக்கி கொண்டு இந்த மருத்துவமனையில் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். They are totally neglected from their family and their society. குடும்பத்தின் மூலமாய், சமூகத்தின் மூலமாக ஒதுக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தில் இந்த ஜனங்கள் இருந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த தொழுநோயில் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே தான் இந்த மதர் தெரசா ஆண்டவருடைய பணிகளை செய்தார். இன்னைக்கும் அந்த பணிகளை அவர்களுடைய சீடர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் அணிந்த அதே ஆடையினுடைய அதே கலரில் அப்படியே இருக்கிறது. அதைத்தான் அணிந்து கொண்டு அவர்கள் அந்த மாடலை தான் அணிந்து கொண்டு இந்த நாட்களிலும் அவர்கள் தங்களுடைய சேவை பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பானவர்களே, சேவை பணியிலே நாம் மிக முனைப்புடன் செயல்பட வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது பரிசுத்தமான வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. கடைசியாக நம்முடைய வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், வாயில் புறப்படுகின்ற வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு குரு, சீடன், அந்த 2 பேரும் நல்ல அன்பாக இருக்கிறார்கள். ஒரு நாள் தன்னுடைய சீடனை பார்த்து இந்த குருவானவர்கள் சொன்னார்கள், முட்டாளே, மூடனே என்று அழைத்தார். இந்த சீடனுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. இதுவரையில் அன்பாக இருந்த இந்த குருவானவர்கள் இப்போது என்னை பார்த்து முட்டாளே என்று அழைக்கிறாரே என்று. அப்போ இந்த சீடன் கோபத்தினுடைய உச்சகட்ட நிலையில் சென்று விட்டான். அப்போ இந்த சீடனை பார்த்த போது குருவுக்கு புரிந்து விட்டது, இன்னும் கொஞ்சம் கூட இவனை விட்டு விட்டால் எதையெல்லாமோ செய்து விடுவான். எனவே அதே குருவானவர்கள் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மன்னித்து விடு என்று. எந்த அளவிலே கோபத்தில் உச்சக்கட்ட நிலையில் இருந்தானோ இந்த சீடன் அப்படியே இறங்கி விட்டான், அமைதியாக மாறிவிட்டான். அப்ப அந்த குருவானுடைய வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை இந்த மனிதனை கோபத்துக்குள்ளாக மாற்றின சீடனை கோபப்பட வைத்தது. அதே வாயிலிருந்து புறப்பட்ட இன்னொரு கனிவான வார்த்தை மன்னித்து விடு என்கின்ற வார்த்தை அப்படி அவனை சாந்தமாக நடத்த வைத்தது. அதான் ஆவியின் கனிகள் ஒன்று சாந்தம். வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு வார்த்தைகள் மிக முக்கியமானது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாவு சிறியது ஆனால் பெருமையானவைகளை பேசும் என்று சொல்லுகிறார். சிறிய நாவு ஆனால் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6ஆம் வசனத்தை படிக்கும் போது யாக்கோபு 3:6 வாசிக்கிற போது, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். நீதிமொழிகள் 17:14 வாசிக்கிற போது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் அதை விட்டுவிடு என்று சொல்லுகிறான். மதகுன்னா நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மதகுன்னா தெரியும் இல்லையா? தெரியாதோ? அணை பகுதியிலே ஒரு தண்ணீர் திறந்து விடுவதற்கு ஒரு ஒரு கேட்டு மாதிரி ஒரு சின்னது இருக்கு இல்லையா? அதான் மதகு. அப்போ சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்குன்னு ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவங்களுக்கு தெரியும் இந்த அளவு தண்ணி திறந்தாதான் எந்த பாதிப்பும் இருக்காது. கொஞ்சம் கூட அந்த அளவை கூட்டி திறந்து விட்டால் இந்த குமரி மாவட்டமே அழிந்து விடும் இல்லையா? அப்போ மதகை திறந்து விடுகிறது போல, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறதை போல, அதான் நம்முடைய நாவை அடக்க வேண்டும்.
என்பதற்காக தான் இந்த உதாரணத்தோடு இந்த வசனத்தை அழகாக நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கு. ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. இல்லையா? ஒருவர் ஒன்று பேசிவிட்டால் மீண்டும் பதிலுக்கு நாம் பேச போகக்கூடாது. அப்படி போனால் ஒன்று சொல்லி ரெண்டு சொல்லி, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் அப்படிதான், நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும் அப்படிதான், இல்லையா? எதையுமே நாம் பேசுவதற்கு என்று சொல்லி போகக்கூடாது. ஒரு திருச்சபையிலே பணி செய்து கொண்டிருந்தப்போ, அந்த திருச்சபை ஒரு சின்ன ஒரு திருச்சபை, HMS சபையில் இருந்த போது, அந்த சபையில பாதை கிடையாது. அப்போது சபையில் உள்ள ஒரு சில குடும்பத்திடத்தில் பேசி ஒரு பாதைக்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்தோம். அப்போது அந்த ஒழுங்கு செய்த அந்த இடத்தில் இந்த திருச்சபையில் இருந்து ஒரு நபர் தான் என்ன செய்திருக்காங்கன்னா, அந்த பக்கத்தில் இருந்த அவர்களுடைய அந்த பாதையும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் அதிலே போகும். அவரிடத்தில் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து, இதுக்கெல்லாம் காரணம் பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி, ஒரு நாள் ஒரு ஜெபத்திற்காக செல்வதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த போது ஃபோன்ல அந்த அம்மா பேசி ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க. ஒண்ணுமே யாரு யாரிடத்தை கேட்டுவிட்டு இப்படி இந்த பாதையை சரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கெட்ட வார்த்தை. அப்ப என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அப்ப யார் இதை செய்தார்கள் என்று சொல்லி விசாரித்த போது சபையில் வரக்கூடிய ஒரு நபர் தான் என்னுடைய நம்பரை கொடுத்து அந்த பிற சமயத்தில் இருக்கிற அந்த அம்மாவிடத்துல பேச வைத்து பேசி விட்டாருங்க. அப்போ ரொம்ப வருத்தமாகிறது. இதுவரையிலும் அந்த அம்மாவிடத்துல நீங்க ஏன் செய்தீங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. அங்கிருந்து இடமாற்றம் பெற்று வந்து குட்டைக்கூடல சபையில் 5 வருடங்கள் முடித்து இந்த பேச்சு பாறையில் இந்த 5வது வருடம் நடைபெற்றுக் கொண்டு இதுவரையில் அந்த அம்மாவை பார்த்தாலே நான் கேட்பதே இல்லை. அப்படியெல்லாம் அந்த தாயானவர்கள் துரோகம் செய்தார்கள். ஆனால் நான் எதையும் பேசவில்லை. ஆனால் மறுநாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது அந்த அம்மா கெட்ட வார்த்தை பேசின அம்மா அப்படியே பாத்திரம் கழுவி கொண்டு இருக்கிறார்கள். என்னம்மா சுகந்தானா அப்படின்னு கேட்டபோது நம்ம ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நேற்றை கெட்ட வார்த்தை பேசினேன், இன்னைக்கு பாஸ்டர் என்னிடத்துல நன்றாக இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறாங்க. இன்னைக்கு அந்த அம்மா நல்ல அன்பாக இருக்கிறாங்க. அது அதுக்கு பிறகு. ஆனால் அந்த நிகழ்வுகளை நான் சொல்லுகிறேன். நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக சில காரியங்கள் வருகிறது. வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பல மக்களை காயப்படுத்துகிறது, இல்லையா? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தக்கூடாது. ஒருவேளை மக்கள் அறியாமல் சொல்லலாம், அறிந்தும் செய்யலாம். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளிலே கவனமாக இருக்கும்போது அந்த இடத்தில் அமைதியாக வாழ முடியும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, இல்லையா? நச்சரிச்சுட்டே இருப்பாங்க சில மனைவிமார்கள், சில கணவன்மார்கள் குடும்பத்துல, சில சபையிலும் சமூகத்தில் அப்படி இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம், இல்லையா? சும்மா பேசிட்டே இருப்பாங்க. ரீசனே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஆனா இயேசுநாதரை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும்னு சொன்னாங்க ஒரு கூட்டம். ஆனா அவர்களுக்கு இயேசுநாதரை பற்றியும் தெரியாது, இயேசுநாதரத்தில் பேசினதும் இல்லை. அந்த ஜனங்களும் வந்து சொல்றாங்க, இவரை சிலுவையில் அறைய வேண்டும், இவரை கொல்ல வேண்டும் இல்லை, இல்லையா? அப்ப சம்பந்தம் இல்லாத மக்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசுறாங்க. அதே மாதிரி சம்பந்தமே இருக்காது, மக்கள் என்ன செய்வாங்க, பேசிட்டே இருப்பாங்க. ஒருவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியா இப்படி, ஆனால் அதில் ரியாலிட்டியை பார்க்கும்போது ஒண்ணும் இருக்காது, இல்லையா? உண்மைத்தன்மை இருக்காது, எல்லாம் பொய்யாக தானே இருக்கும். எனவே ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒருவரை குறித்து ஒரு பேசினா கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகளும் தவறுதலாக வரக்கூடாது. பாஸ்டர் குறிச்சோ அல்லது மக்களை குறித்தோ அல்லது உங்க குடும்பத்தின் மக்களை குறித்து எந்த வார்த்தையும் நீங்க தவறாக பேசிவிடவே கூடாது. அது பெரிய ஒரு பாவமாக மாறிவிடும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. எனவே சொற்கள் மிக முக்கியமானது. கவனம், நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அரளிச்செடியை நாம் பார்த்திருக்கிறோம், இல்லையா? எங்க சபையின் பகுதியில எல்லாம் நிறைய நிற்கிறது. அது ரொம்ப அழகாக இருக்கும். பூ, தண்டு, வேர் எல்லாம் அழகாக இருக்கும். ஆனா அந்த அரளிச்செடியினுடைய தண்டு முதல் பூ, தண்டு, வேர் வரையில இலைகள், காய்கள் எல்லாமே விஷம்தான். அதுல அதை சாப்பிட்டா செத்து போயிடுறோம். அதுல எந்த பயனும் கிடையாது. ஆனா பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. குரோட்டன் செடியெல்லாம் நம்ம பார்க்கிறோம், வீட்டுக்கு முன்னால அழகாக நட்டு வைக்கிறோம், அழகாக இருக்கிறது. அது எதை பிரயோஜனம்டா? ஒரு பயனும் இல்லை. துளசி செடியை பாருங்க, வீட்டில் அங்கங்கா நிற்கும், அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, மக்கள் விரும்பத்தக்க ரூபம் அதற்கு இல்லை. ஆனால் அந்த
துளசி செடிக்குள்ளே அந்த இலை தண்டு வேறு எல்லாத்துக்குள்ளே நோய் தீர்க்கக்கூடிய மருந்து இருக்கிறது இல்லையா? மருந்து இருக்கிறது. எனவே அரளி செடியை போல அல்ல, ஒரு குரோட்டன் செடியை போல அழகு வாய்ந்தவர்கள் அப்படியும் அல்ல, ஒரு துளசி செடியை போல நோய் தீர்க்கும் மருந்துகளாய் மற்றவருடைய காயத்தை கட்டுகின்ற மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இயேசுநாதர் அதுதான் செய்தார். சிலுவை வரையிலும் கடந்து சென்றார். தன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அந்த இயேசுவுக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? நமக்காக மரித்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தினார். இந்த இயேசுவுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இவ்வளவு நாட்களாய் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். பல குருவானவர்கள் இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள். இப்போதும் குருவானவர்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ், என்ன மாற்றம், இதுவரையிலும் நம் வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்கிறது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்த்து ஒரே ஒரு விசை கூட நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே உமக்கு பிரியமான செயல்களை நாங்கள் செய்ய, மாசற்ற வாழ்வை நாங்கள் தொடர்வதற்கு எங்கள் சிந்தையில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எங்கள் செயலில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எங்கள் வார்த்தையிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்புவோமா? நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்க. எல்லாரும் ஒரே ஒரு விசை, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வார்த்தைகள் கவனமாக நாங்கள் பேசக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். எங்கள் செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளாய் இருக்க வேண்டும். அப்பா ஆண்டவரே எங்கள் சிந்தையிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் தரித்து வாழ்வதற்கு எங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கலாமே. எல்லாரும் ஜெபிக்கலாமே. தூய ஆவியானவரை நடத்தும் என்று சொல்லி கேட்கலாமே. எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போம். ஜீவன் உள்ள நாள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ எங்களை தத்துவம் செய்கிறோம் என்று சொல்லலாமே. சொல்லுங்கம்மா. ஐயா பிள்ளைங்களே, எல்லாரும் உங்களை அர்ப்பணிங்க. இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக, இந்த கூடுகையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். பயன்படுத்துங்க, எல்லாரும் பயன்படுத்துங்க. இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் தொடர்ந்தும் ஆண்டவரே ஆலயத்தில் இருந்து ஜெபங்கள் மூலமாகவும் இன்னும் பாடல்கள் வழியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். இந்த உபவாச கூட்டத்தினுடைய எஞ்சி இருக்கிற நேரங்களில் கர்த்தர் செயல்படுவீராக. அன்பு போதகருக்காய் ஸ்தோத்திரம், போதகர் அம்மா பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் இன்னும் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. செயற்குழு உறுப்பினர்கள், குடும்பங்கள், சபையினுடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த கிருபை தாரும். எங்களை தாழ்த்தும் கரங்களை தருகிற அப்ரோச்சனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் இந்த இடத்துல இந்த நேரமன் செய்ய கர்த்தர் உதவி செய்து நன்றி. விதைச்சிருக்கிற விதைகள் எல்லாம் 1, 30, 60, 100 என்று சொல்லி பலன் கொடுக்கட்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாற கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். பெரிய நன்மையினால் ஆசீர்வாதங்களால் நிரப்பி ரட்சிப்பின் பாதையிலே தொடர்ந்து முன்னேறி செல்ல, முடிவு பரியந்தம் நிலைநிற்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.